அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஈரோடு மாநகரில் கருணை இல்லம் என்ற இடத்தில் ஏழை எளிய ஆதரவற்ற முதியோர்கள் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தின் முக்கியமான நபர் அரேபியாவில் இருக்கக்கூடிய திருவேங்கடம் ஐயா அவர்கள் மூலமாக அவருடைய தாயாரின் நினைவு நாளை முன்னிட்டு 27/5/2024 அன்று மிக சிறப்பான அன்னதானம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தை முன்னிருந்து நடத்தியவர் திருவருட்பு ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஈரோடு கதிர்வேலையா அவர்கள். அவர்களுக்கு துணையாக அன்பர்களெல்லாம் வந்தார்கள். அந்த முதியோர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய அளவிற்கு, அவர்கள் என்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு அவர்களுக்கு அறுசுவை உணவு, இனிப்பு முதலிய அனைத்தும் மிக சிறப்பாக வழங்கப்பட்டது. அங்கே சுமார் 70 பேருக்கு மேலே முதியோர்கள் ஆண் பெண் இருபாலரும் தங்கியிருக்கிறார்கள். அவருடைய எண்ண அலைகள் வெளியிலிருந்து யார் வருவார்களோ நல்ல உணவு கிடைக்குமோ என்ற எதிர்பார்ப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அங்கே தங்கியிருப்பவர்களுக்கு அந்த ஆசிரமத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை தான் அவர்கள் சாப்பிட வேண்டும். ஆனால் வெளியிலிருந்து ஸ்பான்சர் செய்யக்கூடிய அன்பர்கள் யாராவது வந்தால் அவர்களுக்கு நல்ல முறையிலே உணவு, இனிப்பு வகை முதற்கொண்டு சாதம், பாயாசம், அப்பளம், பொரியல், கூட்டு, தயிர், மோர், ரசம் இப்படி அறுசுவை உணவுகள் வழங்கி அவருடைய ஆன்மாவை மகிழ்விப்பதற்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு எத்தனையோ இல்லங்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலே சென்று அந்த ஆதரவற்ற முதியோர்களுக்கு மிக சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை அனுபவித்த அவர்கள் அவருடைய கண்களிலே நீர் பெருகி ஆனந்தர் கண்ணீர் மல்க ஆசையுடன் உணவருந்தினார்கள். அதை பார்க்கின்ற பொழுதே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதுபோல ஒவ்வொரு அன்பர்களும் சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மற்ற அன்பர்களாக இருந்தாலும் அவர்களால் முடிந்த உதவியை இதுபோன்ற கருணை இல்லங்களுக்கு சென்று ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து அந்த உணவினால் அவர்கள் அருந்தி ஆன்மா மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது அவங்க ஆன்மாவிலிருந்து அந்த நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் உருவாகின்ற அந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது ஆனந்த கண்ணீர் வருகிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டு அதுபோன்ற ஆதரவற்ற, ஊனமுற்ற, இன்னும் எத்தனையோ குணநலம் மல்கிய நிறைய இல்லங்கள் இருக்கிறது. அந்த இல்லங்களுக்கெல்லாம் சென்று நாம் முறையாக ஒருவர் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை அவர்கள் எந்த எண்ணத்தில் கொடுக்கின்றார்களோ அந்த எண்ணம் திருப்தி அடையும் வகையில் அவர்களுக்கு அன்னதானம் செய்து கொடுத்தவருடைய ஆன்மா மகிழ்ச்சியடை செய்விக்க வேண்டும். இந்த கடமையை தான் விளம்பரம் இல்லாமல் திருவருட்பு ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் பல இடங்களுக்கு சென்று அன்னதானம் வழங்கி வருகின்றோம். அது மட்டுமல்ல, ஏழைய மக்களுக்கு வேண்டிய உடை, அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ செலவு, அவர்களுக்கு வேண்டிய வேறு துணை கருவிகள், இன்னும் அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் வழங்கி மகிழ்ச்சி அடைவித்து கொண்டிருக்கிறோம். இது இன்று நேற்றல்ல, சுமார் 30 ஆண்டுகளாக எங்களால் முடிந்த உதவியை ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் செய்து வருகிறோம். இது திருவருட்பு ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக செய்து வருகின்ற ஒவ்வொரு காரியங்களும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த எண்ணத்தில் கொடுக்கின்றார்களோ அந்த கொடுக்கின்ற எண்ணம் பலிக்கின்ற அளவிற்கு முறையாக விளம்பரம் இல்லாமல் அந்த ஏழை எளிய மக்களினுடைய ஆன்ம பசியை,
ஆன்ம நெகிழ்ச்சியை, அவருடைய உடற்பசியை, உள்ளத்தினுடைய நெகிழ்ச்சியை எல்லாம் கண்டு அனுபவிக்கின்ற போதுதான் அந்த ஜீவகாருண்யத்திய வல்லபம் என்னவென்று புரியும். அதனால் நாம் ஒவ்வொருவரும் ஏழை எளிய மக்களின் கண்களில் நீர் வருகின்ற அந்த கண்ணீரை துடைக்க வேண்டும். பசி என்ற நெருப்பை அணைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களெல்லாம் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து ஆதரவு இல்லாமல் இல்லங்களை தேடி வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை. இப்படிப்பட்ட நிலையில் சில இல்லங்கள் இது போன்ற ஏழை எளிய மக்களை வைத்து அங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் பல அன்பர்கள் முயற்சி செய்து ட்ரஸ்டாக வைத்து அந்த ட்ரஸ்ட் மூலமாக ஊனமுற்றவர்கள் நிறைய இருக்கிறது. அதே நேரத்தில் ஆதரவற்ற இல்லங்கள் இருக்கிறது. இது போன்ற கருணை இல்லங்கள் நிறைய இருக்கிறது. எல்லாமே ஒவ்வொருவரும் அந்த ஆன்மாவினுடைய விளிம்பிலிருந்து பார்க்கின்ற பொழுது முன் செய்த வினைப்பயன் காரணமாக இது போன்ற நிலைகள் அவர்கள் ஏற்படுகின்றது. அந்த வினைப்பயனை போக்குவதற்காகத்தான் நம்மை போன்ற ஜீவகாருண்யமுள்ள அன்பர்கள் அந்த ஜீவகாருண்ய புண்ணியத்தை பாகம் செய்து அவர்கள் உதவி செய்து அவர்களும் மீண்டும் நல்ல பிறப்பு எடுக்க வேண்டும். நாமும் அதிலிருந்து விடுவித்து நம்முடைய பாவ புண்ணியங்களை கழுவ வேண்டும். இதற்கு அடிப்படை காரணம் வள்ளலார் சொல்லிய ஜீவகாருண்யம்தான் என்ற அடிப்படையில் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு, ஜீவகாருண்யே உயிர் இரக்கம் என்ற எண்ணம் கொண்டு ஒவ்வொருவரும் இந்த நிலையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரம் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, அன்பர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் அவர்களால் முடிந்த நினைவு நாள், திருமண நாள், பிறந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் ஜீவகாருண்யம் செய்யும் என்ற எண்ணம் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு திருவருட்ப ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் எந்த உதவி செய்வதாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லீர்களானால் அதன்படி முறையாக நாங்கள் செய்ய தயாராக கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நீங்கள் தைரியமாக நீங்கள் என்ன நினைத்து ஜீவகாருண்யம் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த நினைவு நிறைவேறும் அளவிற்கு சோடையின்றி அதைவிட பல மடங்கு மேலாக உங்களுடைய செலவினங்களை குறைத்து அதிகமான ஜீவகாருண்யம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி மக்கள் பயனடைவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம், கடமைப்பட்டிருக்கின்றோம். இது எங்களுடைய கடமையாகவும் நாங்கள் நினைத்து கொள்கிறோம். ஆதலால் நீங்கள் யாரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த ஜீவகாருண்ய உதவியை செய்ய விரும்பினால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த நினைவு நிறைவேறும் அளவிற்கு நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.